அதாவது குர்ஆன்ல உள்ள 2 வசனங்களை எடுத்து காட்டி இந்த 2 வசனங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு மாத்தமான கருத்தை சொல்லுகிறது அப்படி தெரிகிறது என்று கேள்வி கேட்கிறாங்க. அது என்ன வசனம் என்று சொன்னால், மூமின்களை பொறுத்தவரை, முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய வார்த்தை அவர்களுக்கு சொல்லப்படுமையானால் நாங்கள் செவியுற்றோம், கட்டுப்பட்டோம் என்று சொல்லி முழுசா அதை ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய வசனத்தை பற்றி உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னா அதுல எதிர்கேள்வி கேட்டு அதுல சந்தேகத்தை கிளப்பிக்கிட்டு இருக்காம நாங்க செவிமடுத்தோம், கட்டுப்பட்டோம் இப்படி சொல்லணும்னு ஒரு வசனம் சொல்லுகிறது. இன்னொரு வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு இவர்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டால் குருடர்களாக செவிடர்களாக அது அப்படி விழமாட்டார்கள், சிந்தித்து பார்த்து தான் ஏற்றுக்கொள்வார்கள், இப்படித்தான் முஃமின் நடக்கணும் என்று இன்னொரு வசனம் சொல்லுகிறது. ஒரு வசனம் சொல்லுகிறது அல்லாஹ் சொன்னான்னு அப்படி கேட்டுருன்னு, இன்னொரு வசனம் சொல்லுகிறது குருட்டுத்தனமா செவிட்டுத்தனமா கேட்டக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை சிந்திச்சு பார்த்து கேட்டுக்கொள்ளணும் என்று சொல்லும் போது 2 முரண் மாதிரி தெரிகிறது. பார்த்தா முரண் மாதிரி உங்களுக்கு தென்பட்டாலும் அதுக்கு முரண் கிடையாது. அல்லாஹ்வுடைய வசனத்தை உங்களுக்கு சொல்லப்படுமையானால் முதல் வேலை என்ன தெரியுமா? அது என்ன சொல்லுதுங்கிறது புரிகிறது தான். புரியாமலே செவிக்கிட்டோம்னு சொல்ல முடியுமா? ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்றோம், ஓகே அப்படிங்க கூடாது, அதுக்கு என்ன அர்த்தம், அந்த அர்த்தம் அந்த வசனத்துக்கு இருக்குதா, இதெல்லாம் நீங்க பார்க்கிறது உங்களுடைய முதல் கடமை. அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது என்று தெரிந்த பிறகு அது கட்டுப்பட வேண்டும். அர்த்தம் என்னடே தெரியாட்டி இப்படி கட்டுப்படுவீங்க? உதாரணமா எடுத்துக்கிறோமே, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஏன்பா தர்காவுக்கு போற அப்படின்னு கேட்கிறோம். உடனே அவர் என்ன செய்வார் தெரியுமா? அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் பார். அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு பயமும் இல்ல கவலையும் இல்ல பார். ஏன்பா தர்காவுல போய் நீ போய் அங்க பிரார்த்தனை பண்றேன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு பயம் இல்ல கவலை இல்லங்கறான். சரி, பயம் இல்லாம இருந்தா உனக்கு அதுக்கு போய் பிரார்த்தனை செய்யலாம்னு அர்த்தம் வருமா? அவங்களோட போய் கேட்கலாம்னு வருமா? அல்லாஹ்வுடைய நேசர்கள் பயம் இல்லாம கவலை இல்லாம மறுமையில வெற்றி பெறுவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை வச்சுக்கிட்டு எப்படி இந்த வாதம் சரியா வரும்னு கேட்கணுமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய வசனத்தை சொல்லிவிட்டாலும் அந்த வசனத்தில் அந்த கருத்து இருக்குதான்னு நீங்க சிந்திக்கணுமா சிந்திக்க கூடாதா? அல்லாஹ்வுடைய வசனத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு போயிடக்கூடாது. அப்ப எந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லப்பட்டாலும் முதல் கடமை என்னன்னு கேட்டா, கண்ணை மூடிக்கொண்டு நம்பி விடாமல் அந்த வசனத்தின் அர்த்தம் என்ன, அதுல இந்த கருத்து அமைந்து இருக்குதா, இவரா சேர்த்து சொல்றாரா என்று நீங்கள் பார்க்கணும். பார்த்து அந்த வசனத்தில் அந்த கருத்து தான் இருக்குது என்று உறுதி செய்து விட்டால் உங்களுடைய கடமை என்ன? செவியுற்றோம், கட்டுப்பட்டோம். அப்ப 2 முரண் இல்ல. முதல் வேலை உங்களுடைய வேலை என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய வசனத்தை தலையை கண்ணை மூடிக்கிட்டு தலையை ஆட்டி விடாமல் அதுல அந்த கருத்து என்ன இருக்குது என்று சிந்திங்க, அது என்ன சொல்கிறது என்பதை புரிஞ்சுக்கிறங்க. புரிஞ்சுக்கிட்ட பிறகு 2வது நீங்க என்ன செய்யுங்க? நாங்கள் அல்லாஹ் இப்படித்தான் சொல்லுகிற காரணத்தினால் இதுக்கு நாங்கள் செவிமடுக்கிறோம், இந்த சொல்லுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம், இப்படி சொல்லணும். அப்ப 2 முரண் கிடையாது. விளங்க வேண்டும் என்பதும் விளங்கின பிறகு அது கட்டுப்பட வேண்டும் என்பதும் 2 ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா உள்ளது கிடையாது. ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதாகத்தான் இருக்கிறது. அதான் அதுக்குரிய விளக்கம்.